பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டங்களில் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள் இவங்க எல்லாருமே எழும்பியிருக்கிறாங்க. அந்த வகையில் சகோதரர் லெனின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீசண்டாக அவர் கிறிஸ்துவ மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தது போல் நடித்து வேதாகமத்தை போதித்து வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, கம்ப்ளீட்டாக பைபிளுக்கு அகேன்ஸ்டாக பைபிள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போடுறார். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உண்மை, ஆனால் அவர் உயிர் தெழுந்தது ஒரு பொய்யாக அவர் சொல்றார். உயிர் தெழுந்தது அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய சீடர்கள் ரூமர்ஸாக கிளப்புனாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்ற ஒரு விஷயத்த அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. ஜீசஸ் சிலுவையில மரித்தது உண்மை, பட் அவர் உயிர் தெழுதவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது புதுசு கிடையாது. ஏன்னா இவர் ஏதோ புதுசா இப்ப கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த சொல்ற மாதிரி சொல்றாரு. பட் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இந்த விஷயத்த சொல்றாங்க. முஸ்லீம்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ஏத்திஸ்டா இருக்கட்டும், ஜீசஸ் செத்தாரு பட் அவர் உயிரோட எழுந்திருக்கலான்னு சொல்லுவாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வாழ்ந்த ரோமர்களுமே இயேசுவோடைய உயிர்த்தெழுதலை மறுத்தார்கள். ஸோ அப்பவே இந்த பிரச்சனைகள் அப்பே இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பைபிளில் கூட நம்ம படிக்கலாம் அந்த வசனங்கள்லாம். ரோமர்கள் காசு கொடுத்து அந்த காவற்காரர்கள், அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் இயேசு கிறிஸ்துவோடைய பாடி தூக்கிட்டு போனதா நீங்கள் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் பைபிள்லையுமே இருக்கு. ஸோ அப்பே அந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜீசஸோடைய ரிசரக்ஷன், அவர் உயிர்த்தெழுந்தது அப்பவே மறைச்சிருக்காங்க. ஸோ இவர் சொல்ற இந்த லெனின் பிரதர் சொல்றதெல்லாம் ஒரு நியூவான ஒரு இன்வென்ஷன் கிடையாது, ஒரு புதுசான ஒரு விஷயத்த அவர் சொல்லலை. இது அப்ப இருந்திருந்தே இந்த ப்ராப்ளம், இந்த கொஷின்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஜீசஸ் உயிரோட எழுந்ததும் உண்மை, அவர் மரித்தது உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகம் போனதும் உண்மைதான். அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கலாம். சரி, இந்த லெனின் சொல்ற மாதிரி நம்ம அவர் உயிரோட எழுந்திருக்கல அப்படின்னே வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்தாரு, நான் உயிரோட எழுந்திருக்கலன்னு வச்சுக்கலாம். இப்ப இயேசுவோட டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததாக என்ன பண்றாங்க, அவங்க சாட்சி சொல்றாங்க. காஸ்பல் அந்த ஸ்ப்ரெட் பண்றாங்க, காஸ்பல் ஷேர் பண்றாங்க, சுவிசேஷம் பரவிட்டு இருக்கு. அப்ப ரோமர்கள் என்ன பண்றாங்கன்னா, டிசைபிள்ஸ் இயேசுடைய சீடர்களுக்கு விரோதமாகவும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் என்ன பண்றாங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, அவங்களை துன்புறுத்துறாங்க, சபைகளை எரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து போன கொஞ்ச காலகட்டங்களில் கிறிஸ்டியானிட்டி பரவும் போது நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ரோமர்கள் எதுக்காக இந்த விஷயத்தை செய்யணும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை தானே அவங்க சொல்றாங்க. ஈஸியா அவங்க மடக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழல அப்படின்னு ரோமர்கள் நிரூபிச்சிருக்கலாம். எப்படி தெரியுமா? அவருடைய டாம்ப், அதோடைய கல்லறைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை, அந்த பாடி, செத்து போன பாடியில போன்ஸ் கொண்டு என்ன பண்ணிருக்கலாம், சப்மிட் பண்ணி கிங் கிட்ட சப்மிட் பண்ணி இந்த மாதிரி எவிடன்ஸோட ஜீசஸோடைய பாடி இருக்கு, அவருடைய போன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவர் ரிசரக்ட் ஆயிட்டாரு, அவர் உயிரோட எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்றாங்க, ஏமாத்தி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடி போன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அந்த ரோமர்கள் என்ன பண்ணிருக்கலாம், இயேசு கிறிஸ்து செத்து உயிரோட எழுந்திருக்கல அப்படின்னு நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அந்த ரோமர்கள் அதை நிரூபிக்க முடியல. ஏன்னா அவர் பாடி போன்ஸ் அங்க இல்ல, அவருடைய உயிரோட எழுந்ததுதான் உண்மை. சோ இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இது இவங்க அறியாமை, லெனினுடைய அறியாமை. அது ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, அங்கிருந்த ரோமர்களுக்கு இல்லாத அந்த அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோ ரைட்ஸ், அவ்வளோ அத்தாரிட்டி இருந்தது. ஈஸியா அந்த இயேசுடைய சீடர்கள், அவங்களாம் அப்பாவி மக்கள், அவங்களாம் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாதவங்க. அவங்க ஒரு உண்மைக்காக என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி இயேசுவை பத்தி அந்த ஜுடாயிசம், அந்த ரிலிஜியன் மத்தியில் அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் எருசலேம் பகுதியில் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார் சொல்லிட்டு அற்புதங்கள் செஞ்சு, அதிசயங்கள் செஞ்சு நிரூபிக்கிறாங்க அவருடைய வார்த்தையினால. இந்த ரோமர்கள் ஈஸியா என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்லறையில போயிட்டு என்ன பண்றாங்க, அவருடைய பாடியில போன்ஸ் எடுத்து காமிச்சு இயேசு கிறிஸ்து உயிரோட இன்னும் வரல அப்படின்னு, அவரோட வரல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கலாம். ஆனா அவங்க நிரூபிக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்னன்னா, ரோமர்கள் நிரூபிக்கல. என்னன்னா ஜீசஸோடைய பாடியோ அவரோட போன்ஸோ எடுத்துட்டு ஆனா அவங்க நினைச்சிருக்கலாம். இப்ப நம்ம யோசிக்கிறோம் நம்ம மூலையில வச்சு, அப்ப அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க யோசிச்சிருப்பாங்க, அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனா கிடைச்சிருக்காது. ஏன்னா ஜீசஸ் உயிரோட எழுந்ததுதான் உண்மை.
ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜீசஸோட டிசைபிள்ஸை பத்தி பார்க்க போறோம். இயேசுவோட சீடர்கள் வந்து 12 பேர் இருந்தாங்க. 12 பேருமே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம், சமாரியா, உலகமெங்கும் என்ன பண்றாங்க, சாட்சியா அவங்க வந்து காஸ்பல்லாம் ஷேர் பண்றாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய பாருங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர் தெழல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்த பரப்புறாங்கன்னா கண்டிப்பா அவங்க உயிர் கொடுத்துக்கவே மாட்டாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலி விட்டுட்டு, ரிலேஷன்ஸ் விட்டுட்டு, லேண்ட்ஸ் விட்டுட்டு, ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு, அவங்க வந்து அவங்க ஊரையும் விட்டுட்டு தான் உயிர் வந்து எந்த முட்டாளாவது கொடுப்பாங்களா? ஸோ இந்த 12 பேர் இருக்காங்க. 12 பேருமே அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்களும், எக்ஸாம்பிள்ஸ் யோவானுடைய டிசைபிள் ஆக பாலிகாப்பும் அப்படிதான். ஸோ கிறிஸ்தவர்களை நோட்டீஸ் பண்ணுங்க. அந்த 12 சீடர்களுக்கு நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்பொழுது என்னன்னா, அந்த 12 சீடர்களுமே இவர் வந்து பொய்ய வச்சுங்க. ஒருவேளை லெனின் சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நம்ம வந்து என்னன்னா வந்து இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கலன்னு வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கல அந்த ஒரு பொய்யை சுமந்துக்கிட்டு அவங்க உலகம் எங்கும் போவாங்களா? இரண்டாவது, அந்த பொய்க்காக அவங்க உயிரை கொடுப்பாங்களா? யாராவது எந்த முட்டாளாவது ஒரு பொய்யான விஷயத்துக்காக தான் உயிரே வந்து கொடுப்பானா? ஏதோ அவ்வளோ அடிபட்டிருக்காங்க, அவ்வளோ வந்து துன்பப்பட்டிருக்காங்க, அவ்வளோ சகிச்சிருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க, சிறைச்சாலையில இருந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒருவேளை அவங்க பொய்ய சுமந்துக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு கட்டத்துல நான் சொன்னது பொய் தாங்க, என்னை விட்டுருங்க, என் ஃபேமிலியோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் பார்த்த இயேசு கிறிஸ்து, பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்து, நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து உண்மை. அதனால்தான் அவங்க இயேசுக்காக உயிரையும் கொடுக்க அவங்க அந்த 12 சீடர்களும் அவங்க என்ன பண்ணாங்க, உயிரை கொடுக்கறதுக்குமே அவங்க ரெடி ஆனாங்க. ஸோ அந்த 12 சீடர்களோட லைஃப்பை பார்க்கும்போது, அவங்க வந்து குருசிஃபைட் ஆகுறது, இயேசுக்காக அவங்க தியாகம் பண்றதை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்ப 3வது விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அவர் டிசைபிள்ஸை விட்டுருங்க. இப்போ வந்து வேறொரு நபரை குறித்து பார்க்கலாம். இப்போ இந்த லெனின் சொன்ன மாதிரியே இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கல, அதுவே வச்சுக்கோ. அப்படியே இருந்தாலுமே இயேசுடைய சீடர்கள்ல ஒருத்தர் கிடையாது. இவர் வந்து கிறிஸ்டியனும் கிடையாது. கம்ப்ளீட்டா கிறிஸ்டியனுக்கு ஆப்போசிட்டான ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்ற, யூதர்களுடைய மதத்தை ஃபாலோ பண்ற ஒரு நபர். யூதருடைய மதத்தை படிச்சு தேறினவர், சகலகல்லா வல்லவர் யாருன்னா வந்து அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ அவர் வந்து யாருன்னா கிறிஸ்டியன்ஸை வந்து ஒடுக்குனவர், கிறிஸ்டியன்ஸை கொலை பண்ணார். ஈவன் வந்து ஸ்தேவானை கொலை பண்றதுக்கும் இவர் தான் ஒரு ரீசனும் பைபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அனனியா ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த பவுல் வந்து கிறிஸ்தவர்களை வந்து அதிகமா துன்புறுத்திருக்காரு, கொலை பண்ணிருக்காரு, அடிச்சிருக்காரு, சிறைச்சாலை போட்டிருக்காரு. ஸோ இவருக்கு இயேசுக்கு ஆப்போசிட், கிறிஸ்டியன்ஸுக்கு ஆப்போசிட், சர்ச்சுக்கு ஆப்போசிட் யாருன்னா ஜுடாயிசம் ரிலிஜனை ஃபாலோ பண்ற ஒரு பாரிசி, ஒரு பரிசேயன் யாருன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா இவர் வந்து இயேசுவால திருவுளம் பற்று, இயேசுவால என்கவுண்டர் பண்ணப்பட்டு, இப்ப இவர் பண்ற ஒரு லைஃப் பாத்தீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலரை காட்டிலும் இவர் பண்ண ஊழியம் மிக பெருசு. இப்ப இருக்கிற கிறிஸ்டியானிட்டி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உண்மையா வந்து சில பேர் பொய்யா கிறிஸ்டியானிட்டி வந்து என்ன பண்ற, பொய்யா நடத்திட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து காசு கொடுத்து வந்து ரிலிஜனை கன்வெர்ட் பண்றாங்க. நீங்க எங்க ரிலிஜனுக்கு வந்தா உங்களுக்கு வந்து இவ்வளவு நன்மைகள்லாம் கொடுப்போம், இவ்வளவு பணம் இருக்கும், இவ்வளவு லேண்டு ஹவுஸ் இருக்கும், ஸோ அதனால வந்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்தார் என்று நிறைய இடங்களை பிரசங்கித்ததுனால இவருக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கல, வீடும் கிடைக்கல, லேண்டும் கிடைக்கல. ஈவன் வந்து நிறைய தியோலஜியன் சொல்றாங்க அவர் வந்து மேரேஜ் கூட பண்ணல, ஒரு அகதியா அலைஞ்சார். யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் யாருங்க, ஒரு பொய்ய வந்து ஒரு பொய்க்காக எதுக்காக இவர் இவ்வளவு பாடுபடணும்? அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதுவும் இல்லாம இவர் ஜீசஸை வந்து நேர்ல பார்த்ததும் கிடையாது. இவர் வந்து ஜீசஸோட சீடர்கள இருந்ததும் கிடையாது. அவர் எர்த்லி மினிஸ்ட்ரி இவர் கூட இல்லை. இவர் வந்து இயேசுவுக்கு ஆப்போசிட், இயேசுவோட எதிராளி யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா இவர் வந்து இயேசுவால என்கவுண்டர் பண்ணப்பட்ட பிறகு, இயேசுவால தொடப்பட்ட பிறகு இவர் பண்ற ஊழியம் வந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்றாரு. எதுக்காக? ஒரு பொய்க்காகயா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பலன்ற பொய்க்காக இவர் வந்து ஃபேமிலியை விடுறாரு, லேண்டை விடுறாரு, ரோமன் அந்த சிட்டிசன்ஷிப்பை விடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு பைபிள், எனக்கு லாபமா இருந்து எல்லாத்தையும் நஷ்டமான்றார். இதெல்லாம் வந்து ஒரு பொய்க்காக யாரா பண்ணுவாங்களா?
எந்த முட்டாளாவது இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவாங்களா? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையும் ஒரு மினிஸ்ட்ரியும் நீங்க பார்க்கும்போது கடைசி கூட அவர் சிரசேதம் பண்ணப்பட்டு சாகுறாரு. இவங்களுடைய வாழ்க்கைகள்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அவங்க காண்பிச்சுக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டிருக்காங்க, அதுக்காக ரத்த சாட்சி செத்துருக்காங்க. இல்லைன்னா இவங்க ஏன் ஒரு பொய்க்காக எதுக்காக இந்த பவுல் உலகம் எங்கும் சுத்தணும்? அவர் ரிச் மேன், அவருக்கு இருக்கிற பட்டம் படிப்பு வேற, பதவி வேற, அவர் பயங்கரமான ஒரு சகலகல்ல வல்லவனாகிய ஒரு மனிதன். அவங்க ஊர்ல நல்ல ஒரு நேம் இருந்துச்சு. அவர் நெக்ஸ்ட் பயங்கரமான ஒரு பொசிஷனுக்கு போய் நல்ல ஒரு லைஃப் ஃபேமிலியோட வாழ்ந்திருப்பார். ஆனா உண்மையான இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுனாலதான், உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துடைய குரலை கேட்டதுனாலதான் அந்த இடத்துல உலக ஆசையை விட்டுட்டு இயேசுக்காக வாழ்ந்து சாவுறாரு இந்த பவுல். அப்ப அவருடைய மினிஸ்ட்ரி பார்க்கும்போது, அவருடைய லைஃபை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தான் நாம் பார்க்கணும். அப்ப இந்த லெனின் சொல்றதெல்லாம் அவர் சொல்ற ஒரு கொஸ்டின்ஸா இருக்கட்டும், வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவுமே ஒரு எவிடன்ஸாவோ எவ்வளவு லாஜிக்காவுமே இல்லை. ஸோ எதுவுமே சம்பந்தம் இல்லாம அவர் நிறைய விஷயத்த பேசியிருக்கார். ஸோ அவரோட வீடியோஸ் நம்ம எல்லாமே அவர் வைக்கிற சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அவனோட கிருபையினால நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, ஜீசஸ் அவர் செத்தாரு, மறுபடியும் 3ஆம் உயிரோடு எழுந்தார், பரலோகம் போனார், மறுபடியும் அவர் வரப்போகிறார் என்பதுதான் ஒரு உண்மை. எப்படின்னா, ஒரு கன்க்ளூஷனா சொல்றேன், ரோமர்கள் என்ன பண்ணிக்கலாம், அவருடைய பாடியை அவருடைய போன்ஸை அந்த கல்லறையிலேருந்து எடுத்து காமிச்சிட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கலாம். ஆனால் அவங்க நிரூபிக்கவே இல்லை, அவங்க அதை ப்ரூவ் பண்ணவே இல்லை. 2வது, சீடர்கள் ஒரு பொய்யை சுமந்துக்கிட்டு அவங்க உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சீடர்கள் தான் விடுங்க. இந்த பவுல் யார்? ஜீசஸ்க்கு ஒரு 3rd பர்சன், யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன். ஆனா அவர் இயேசுக்காக சீடர்களை விட பயங்கரமான ஊழியம் செய்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் நஷ்டமா விட்டுட்டு ஊழியம் பண்ணார். ரத்த சாட்சியா செத்தாரு. எதுக்காக? ஒரு பொய்க்காகவா? ஒரு முட்டாள்தனமா இல்லை? அவர் உயிரோடு இருந்த இயேசுடைய குரலை கேட்டதனால தான் அவர் அப்படி செத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இன்றும் என்பது வேதத்தின் மூலியமாகவும் வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மூலியமாகவும் தெளிவாகிறது. ஆமேன்.